Well, Chief Minister Stalin is addressing the public meeting. Let's cross live. உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து திருச்சி கிழக்கு மக்கள் அந்த வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு நமது வெல்லும் வேட்பாளர் பாரிவள்ளல் அவர்கள் அவருடைய பெயருக்கு ஏற்றவாறு மக்களுக்கு நிச்சயம் தொண்டாற்றக்கூடியவர், கழகத்திற்காக உழைத்த தந்தை தங்கவேல் அவர்களுடைய வழியிலே வந்திருக்கக்கூடிய தம்பி பாரிவள்ளலுக்கு லால்குடி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து வெற்றியை தேடி தந்திட வேண்டும். Ensure Parivallal அடுத்து wins the assembly elections in the this time with a thumping majority. சட்டமன்ற This time with a thumping majority. நமது வெல்லும் வேட்பாளர் கதிரவனுக்கு நீங்கள் ஆதரவு தந்திட வேண்டும். Next, தொகுதி மக்களுக்காக Kadiravan will be contesting from the Manassanallur assembly constituency. 5 ஆண்டுகளாக எண்ணற்ற திட்டங்களும் உதவிகளையும் செய்தவர். In the last 5 years, he has தம்பி worked கதிரவனுக்கு so hard உதயசூரியன் சின்னத்தில் for the உங்களுடைய people of பொன்னான this வாக்குகளை நீங்கள் constituency. அளிக்கணும். Toiled a lot. அடுத்து This time also, you should make திருவரங்கம் sure that he wins the சட்டமன்ற Manassanallur தொகுதியில் assembly constituency. நமது வெல்லும் வேட்பாளர் எஸ் துரைராஜ் அவர்கள் இவர் தொகுதிக்குட்பட்டிருக்கக்கூடிய அந்தநல்லூர் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக 2 முறை சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். Next is the Anganallur assembly constituency. திருவரங்கம் தொகுதியில போட்டியிடக்கூடிய அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் அந்த தொகுதி மக்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். I request people vote for the DMK Alliance candidate in that constituency as well and make him win with நமது வெல்லும் வேட்பாளர் மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த சகோதரர் அப்துல் சமத் அவர்கள் கூட்டணி கட்சியை சார்ந்திருந்தாலும் நமது உதயசூரியன் சின்னத்தில் அவர் போட்டியிடுகிறார். One of the Mandanaya Makal candidates will also be contesting from the Rising Sun symbol in Trichy. பொன்னான வாக்குகள் அளித்து அவருக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றியை தேடி தந்திட வேண்டும். அடுத்து I request the DMK supporters and also the people to vote for him also in large numbers and to make sure he wins this time. மறைந்த முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் அவருடைய அருமை மகன் தலைமை செயற்குழு உறுப்பினர் Karunai Raja will also be contesting this time from Trichy district. கருணை ராஜாவுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் He is known for his determination and he is known for his focus. வழங்கிட வேண்டும். He will be contesting from the Mussoorie Assembly constituency this time around and I request the people to make him win in Mussoorie. காங்கிரஸ் இயக்கத்திற்கு அந்த தொகுதியை ஒதுக்கி இருக்கிறோம். விரைவில் நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் அறிவிக்க இருக்கக்கூடிய அந்த வேட்பாளரை காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளரை துறையூர் மக்கள் in Thurayur Assembly constituency, the Congress will be contesting this time. We've allocated the Thurayur Assembly constituency to the Congress party. The Congress is yet to release its candidate list, but whoever Rahul Gandhi announces as the candidate for Thurayur, I request the people to make sure that particular candidate wins. கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் 9 வேட்பாளர்களையும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கி வெற்றி பெற வைக்கணும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன். I want all the 9 candidates from the Secular Progressive Alliance in Tiruchi to win this time. Please make sure they all win this time. கருணாநிதி ஸ்டாலின் கேட்கிறேன், வெற்றி உறுதியா? வெற்றி உறுதியா? கொஞ்சம் சத்தமா. வெற்றி This உறுதியாயிடுச்சு. Muthuvel Karunanidhi Stalin is asking you, is our victory ensured? Is our victory ensured? Please say yes or no. People are chanting yes.
ஏன் உரிமையோடு நான் பேசுகிறேன் என்று கேட்டால் Stalin says then our அந்த job is அளவுக்கு done. இந்த திருச்சிக்காக பல்வேறு முத்திரை திட்டங்களை கடந்த 5 ஆண்டுகளில் நாம் செய்து கொடுத்திருக்கிறோம். உறுதியா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், அவற்றையெல்லாம் சொல்ல முடியாது. காரணம் நேரம் இல்லை. In the last 5 years, we've brought many infrastructural developments to Tiruchi. We have worked really hard for the development of Tiruchi. Tiruchi has improved in several aspects under the DMK's regime. சிலவற்றை மட்டும் If I start, நான் உங்களிடத்தில் லிஸ்ட் போட காத்திருக்கிறேன். பக்கத்து மாநிலத்தை Stalin kicking off the Trichy campaign as he's been interacting with the public and the campaign that has been gaining momentum ahead of the Tamil Nadu elections. We're going to head into a short break.